சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆனால் வெயிட் ஏறும், சில பேருக்கு நைட் அதிகமாக சாப்பிட்டா வெயிட் ஏறும், சில பேருக்கு கவலைப்பட்டாங்கன்னா வெயிட் ஏறும். கருப்பு கவுனி அரிசி பொறுத்த வரைக்கும் சைட் எஃபெக்ட் இருக்குது. உங்கள் உடலில் ஏதாவது முற்றிய நிலை நோய் இருந்தால் குணமாகும். மேக்ஸிமம் உடல் உபாதைகளுக்கு உடல் பருமனுக்கு மெயின் காரணமே இரவு உணவு மட்டும்தான். பசிச்சு சாப்பிட்றதுங்கிறது வேறு, வேலை செஞ்சு டயர்டாகி சாப்பிட்றதுங்க வேறு. ஆனால் நிறைய சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தம். டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நைட் டிஃபன் சாப்பிட அவாய்ட் பண்ணுங்கள். டிஃபன் ஏன் எடுத்துக்கூடாதுன்னா உங்கள் உடம்பை ட்ரை பண்ணும். இட்லி தோசை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி தாகம் அதிகம் எடுக்கும். நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்க குடிக்க வெயிட் ஏறிட்டே தான் இருப்பீங்க. ஹெல்குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஹீலர் சக்திவேல் யுவராஜ் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். சார், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒபிசிட்டி அப்படின்றது நிறைய பேருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அதாவது வீட்டில் இருந்தபடி சுலபமாக எப்படி எடையை குறைக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரியான வெயிட்டில் இருக்கணும், அதுவும் பிடிச்சதை சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் நான் உட்பட எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தாராளமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அதுக்கு என்ன சொன்ன மாதிரி மனக்கட்டுப்பாடு எந்த அளவுக்கு அவசியமோ வாய் கட்டுப்பாடு ரொம்ப 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 அவசியம். எதையுமே செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்கக்கூடாது, என் கையை காலை கூட நான் அசைக்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கையை காலை அசைக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாயையும் அசைக்கக்கூடாது. வாய்க்கு ஒரு சிப்பு போட்டணும். வாய்க்கு சிப்பு போட்டாலும் சரி, இல்லை டெய்லர்கிட்ட சொல்லி வாயை வச்சு தைச்சாலும் சரி, ரெண்டில் எது நடந்தாலும் உங்களுக்கு தான் நல்லது. இப்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடல் வாகை பொறுத்து வெயிட் ஏறும். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸான வெயிட் ஏறும், சில பேருக்கு நைட் அதிகமாக சாப்பிட்டா வெயிட் ஏறும், சில பேர் கவலைப்பட்டாங்கன்னா வெயிட் ஏறும், சில பேருக்கு ஜெனட்டிக்கலாகவே உடல் பருமனாகவே இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஆனால் காமன் டயட்டாக சொல்லணும் அப்படின்னா காலை இரவு 2 வேளையுமே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி குடிக்கலாம். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா சார், டெய்லியுமே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி குடிக்கலாம், அதுவும் 2 வேளைன்றது, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்லாம் ஆகாதா சார்? சைடு எஃபெக்ட் அப்படின்னா இருக்குது. கருப்பு கவுனி அரிசி பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. உங்கள் உடலில் ஏதாவது முற்றிய நிலை நோய் இருந்தால் குணமாகும், இதுதான் சைடு எஃபெக்ட்டு. உடம்புல உபாதைகள் இருந்தால் சரியாகும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல தேவையில்லாத நீர்கள் இருந்தால் அந்த நீரை வெளியேற்றும். கொழுப்பு சத்துக்களை உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நிறையா வெளியேற்றும். ஆர்கன்ஸ் உள்ள இன்ன ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளுறுப்புகள், இதில் ஏதாவது பலகீனம் இருந்தால் அந்த பலகீனத்தை சரி பண்ணி கொடுக்கும். மன உளைச்சலை குறைக்கும். அப்புறம் நிறைய உபாதைகளை சரியாக்கும். இதுதான் அதனோட சைடு எஃபெக்ட். எதுக்கு கேட்டேன்னா சார், அளவுக்கு மிஞ்சால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி அதனால கஞ்சியை தான் எடுக்க சொல்கிறோம், சாதமாக சாப்பிட சொல்கிறோம். வெயிட் லாஸ் அப் டு வெயிட் லாஸ் வரைக்கும் தான் அவங்களை எடுக்க சொல்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இரவு வேலை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி தான் எடுக்கணும்லாம் இல்லை. சிகப்பரிசிகள் நிறைய இருக்குது. கருங்குருவை, காளாநமக்கு, காட்டியானம், கருடன் சம்பா, இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. இலப்பை பூசம்பா, காளாநமக்கு, இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டியாக நீங்கள் நைட்டு வந்து கஞ்சி வச்சு குடிக்கலாம். இப்போ ஒரு மேக்ஸிமம் உடல் உபாதைகளுக்கு உடல் பருமனுக்கு மெயின் காரணமே இரவு உணவு மட்டும்தான். அளவுக்கு அதிகமாக இரவு உணவு எடுத்துக்கிறதும் பிரச்சனை தான். இப்போ என்னென்னா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் போகிற பரபரப்பில் சாப்பிட மாட்டேன்றாங்க. மதியம் கொஞ்சமாக சாப்பிட்டு நைட்டு தான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பிடிச்சதெல்லாம் நைட்டு தான் சார் சாப்பிட்றாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியல சார். அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இரவு உணவை தவிர்க்கிறதுக்கு யாருமே மனமில்லாத காரணம் என்னென்னா, இரவு நிறையா சாப்பிட்டு பழகிட்டோம். மெயின் காரணம் அதுதான். இப்போ லாஜிக்கலாகவே சொல்கிறேன், இரவு உணவு நிறைய சாப்பிட்டு பழகிட்டதுனால தான் இன்றைக்கி யாராலையுமே நைட்டு ஆகிட்டதில் வாய்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. காலையில் பாருங்கள் கம்மியாக சாப்பிடுவாங்க, மதியம் ஓரளவுக்கு தான் சாப்பிடுவாங்க, நைட்டு தான் ஃபுல் கட்டு. அதுவும் குறிப்பாக நைட்டு 10 மணிக்கு மேலே சாப்பிட்றதெல்லாம் உடல் உபாதையை, உடல் ஒபேசிட்டி இன்னும் அதிகப்படுத்தும். நாங்களாம் 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்றோம் சார். ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்துலலாம் 6-6:30க்கெலாம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. பட் ஜெனட்டிக்கலாகவே அந்த போன ஜென்ரேஷன், அதுக்கு முந்தைய ஜென்ரேஷன் வரைக்கும் 7 மணி 7:30க்கெலாம் படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க. இப்போ ஒரு 2 ஜென்ரேஷன் என்ன பண்ணுறோன்னா, இரவு தூக்கத்தையே தொலைக்கிறோம், தேவையில்லாத நேரங்களில் தேவையானதை நிறைய சாப்பிட்றோம். அப்போது சொல்லுவாங்கள்ல, இப்போ என்னென்னா அந்த இரவு நேரங்களில் நம்ம செரிமானத்துக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். குறிப்பாக அந்த 10 மணிக்கு சாப்பிட்றது, 11 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பாடு வந்து பசித்து சாப்பிட்றதுங்கிறது வேறு, வேலை செஞ்சு டயர்டாகி சாப்பிட்றதுங்க வேறு. ஆனால் நிறைய சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தம். செரிமானத்துக்கே அழுத்தம் கொடுக்குறோம். உடம்புல தேவையில்லாத கழிவுகள் நிறையா போய் சேரும். தூக்கம் கெட்டுறதுனால உடல் கெட்டு போகும். இதனாலே வெயிட் அதிகமாகும். ஓகே, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் சார்? கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நைட்டு தூங்காமல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறத முதல் நிறுத்தணும். 1.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடை கஞ்சி வகைகள் எடுத்துக்கிறது. இரவு உணவு சாப்பிடும்போது கஞ்சி வகைகள் எடுத்துக்கிறது. இல்லைன்னா அளவான சாப்பாடு, சாதமே சாப்பிட்டாலும் அளவான சாதம். டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நைட் டிஃபன் சாப்பிட அவாய்ட் பண்ணுங்கள். டிஃபன் ஏன் எடுத்துக்கூடாதுன்னா உங்கள் உடம்பை ட்ரை பண்ணும். இட்லி தோசை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி தாகம் அதிகம் எடுக்கும். நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்க வெயிட் ஏறிட்டே தான் இருப்பீங்க. நைட்டில் மட்டுமா இல்லை எப்போ? இல்லை, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் டிஃபன் அவாய்ட் பண்ணுங்கள். டிஃபனே முதல்ல ஃபங்க்ஷன் ஃபுட்டு தான், அதாவது விசேஷ கால உணவுகள் தான். அந்த காலத்துல சொல்லுவாங்க தீபாவளி பொங்கலுக்கு தான் இட்லி தோசையே. எங்க அம்மாவா தான் சொல்லுவாங்க சார், இட்லி எல்லாம் நாங்க தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ மட்டும் தான் சாப்பிடுவோம். கண்ணாரே பார்ப்பாங்க. அரிசி சாதமே எங்க அப்பா எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது சொல்லுவாரு, அரிசி சாதமே வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை பொங்கி போட்டா அப்படியே பார்க்கலாமான் இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு கேஷுவலா கிடைக்குது. ஒரு காலத்துல இதெல்லாம் கிடைக்கிறதுக்கே அல்லாடிட்டு இருந்த சமூகம் இருந்த ஒரு காலத்துல. ஸோ அப்படி என்னங்கிறப்போ உணவுகளுடைய இன்டேக் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அவுட்புட் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது ஃபங்க்ஷனல் ஃபுட்டை வந்து நம்ம ரெகுலர் ஃபுட்டாக மாற்றினோம் பார்த்தீங்களா, இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் ஃபுட்டு, பூரி ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், இல்லை இட்லி தோசை ஆகட்டும், இதெல்லாம் ஃபங்க்ஷனல் ஃபுட்டு. இதெல்லாம் சாப்பிட உங்கள் உடம்புல கூடிய தண்ணியோட தாகம் அதிகரிக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஆயில் கண்டென்ட் தானே உள்ளே போகுது. தாகம் அதிகரிக்கும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தாகம் எடுக்கும், தண்ணி குடிப்பீங்க, வெயிட் கெயின் ஆகும். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை மட்டுமே தொடர்ந்து 2 வேளை எடுத்துக்கிட்டா கண்ட்ரோல் ஆகுமா சார்? தாராளமாக கண்ட்ரோல் ஆகும், சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். உங்களோட மன இருக்கும், உங்களுடைய உடம்புலேருந்து எதையோ வெட்டி எடுத்த மாதிரியான ஃபீலாக இருக்கும். இந்த மனசுலேருந்து ஒரு பாரமே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த நுரையீரல் சார்ந்து இந்த இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீரெல்லாம் பிரிஞ்சு வெளியே வரும்போது உங்களுக்கு பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். இப்போ ஆனால் நிறைய பேர் இந்த ஜிம்லலாம் வந்து ப்ரோட்டீன் இவ்வளோ எடுத்துக்கணும், கால்சியம் இவ்வளோ எடுத்துக்கணும், ஃபைபர் இவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே. சரி, ரைட்டு, நீங்கள் கேட்குறது சூப்பரான கேள்வி தான். இப்போ முந்திரி எடுத்துக்குவோம், பாதாம் எடுத்துக்குவோம். அந்த முந்திரியில் இவ்வளோ சத்து இருக்கும், இத்தனை மில்லிகிராம் அயன் இருக்கும், இத்தனை மில்லிகிராம் ப்ரோட்டீன் இருக்கும், இத்தனை மில்லிகிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது, இதில் மெக்னீஷியம் இருக்குது, எல்லாமே போட்டிருப்பாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, அக்ரூட்டு, ட்ரை கிரேப்ஸு, அயன் சார்ந்த சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். ரைட், இப்போது உதாரணத்துக்கு ஒரு முந்திரியில் இவ்வளோ ஒரு 10 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டேன், என் செரிமானம் ஆனதுக்கப்புறம் 10 மில்லிகிராம் இரும்பு சத்து எக்ஸாக்டாக என் பிளட்டில் கலந்துருச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது சார். ஏன் முடியாது? ஏன்னா பாடி தான் டிசைட் பண்ணல எவ்வளோ தேவைன்றது. தன் உடலுக்கு, இந்த உயிருக்கு, இந்த உடலுக்கு எவ்வளவு எது தேவைங்கிறத இந்த உடம்பே முடிவு செஞ்சுக்கும், செரிச்சுட்டு அதுவே எடுத்துக்கும். நம்ம படிப்பறிவை வச்சு நம்ம உணவு பழக்கங்களை மேற்கொள்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய முட்டாள்தனமே. படிப்பறிவுக்கும் உடலறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. தனக்கு என்ன தேவையோ அதுதான் எடுத்துக்கும், தனக்கு தேவையில்லாத வேணாம் தான் நினைக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இயற்கை உணவுகளில் சாப்பிடும்போது இந்த உடலறிவுக்கு தெரியும், இது மரபு ரீதியான உணவு, இதை எடுத்துக்கணும், இது இவ்வளோ எடுத்துக்கணும், அதுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இயற்கை உணவுகளுக்கு மாறுங்க அப்படிங்கிறதால நம்ம அவ்வளோ தூரம் வந்து தெளிவாக கூப்பாடு போட்டு மாநாடு போட்டு கத்துறது அதுக்கு தான். ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கெல்லாம் பெருசாக இந்த ஒபேசிட்டியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்களான்னு கேட்டால் பெரிய சந்தேகம். ஒபேசிட்டிலாம் இல்லை, காலை எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். போகணும், வயலில் காலைல இறங்கினாங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் வயல் வேலை இருக்கும். நெல் நடுவாங்க, நாற்று நடுவாங்க, புல்லு பிடுங்குவாங்க, மாடு மேய்ப்பாங்க, தண்ணி இறைப்பாங்க, எக்கச்சக்கமான வேலைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரீயாக ஒரு நாள் உட்கார மாட்டாங்க. ஃப்ரீயாக ஒரு நாள் உட்காடுறாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஓகே, உடம்பு சரியில்லைன்னா படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போவுமே நோய்க்கு மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. கம்முன்னு 2-4 இலதலையை சுற்றி முற்றி பார்ப்பாங்க. 4 இலதலை இருக்கும், 4 இலதலையை பொறிச்சு ரசம் வச்சு சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்குவாங்க. இன்னொன்று, இயற்கை ரீதியாகவே ஒரு மனிதன் ஒரு இடத்துல வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மூலிகைகள் அவங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களே அது உருவாகிடும். இதுதான் இயற்கையோட படைப்பே. அதுதான் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கிற இலதலை கொடியை பார்த்தாலே இந்த வீட்டில் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அழகாக சொல்லலாம். இதுதான் இயற்கையோட படைப்பு. இந்த இயற்கையோட படைப்புகள்லேருந்து மனிதன் ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி இயற்கையோட தன்மையும் இயற்கையோட உடல்வாகோட அமைப்பும் நம்மக்கிட்ட இல்லை. உடலின் மொழியை புரிஞ்சிக்கக்கூடிய அறிவும் நம்மக்கிட்ட இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் இந்த கருப்பு கவுனி அரிசி மட்டுமே தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே? எக்ஸசைஸ் பண்ணாவே வேணும்னு சொல்லலையே, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆனால் ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் உங்களால் டெய்லியும் உங்களுக்கு தெரியும் இந்த 4 எக்ஸசைஸ் செஞ்சால் உருப்படியாக டெய்லியும் செய்யலாம். 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 4 எக்ஸசைஸ் ஒன்றுமே வேணாங்க. தோப்புக்கரணம் போடுங்க, சைக்கிள் எடுத்து சுற்றுங்க, தோப்புக்கரணம் போடுங்க, சைக்கிள் எடுத்து சுற்றுங்க, வாக்கிங் போங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டோட்டலாக நான் வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி
ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மாதம் அப்படியே சினிமா நடிகர் மாதிரி அந்த அர்ஜுனர் உள்ள பாட்டை போட்டுட்டு அப்படியே விரட்டுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோகப்பாட்டு மாதிரி அதெல்லாம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறது. அப்போ எதை செஞ்சாலும் கண்டினியூட்டி இருக்கணும், அந்த உருப்படியாக கன்சிஸ்டன்சி செய்யணும். வேணும்ன்றீங்க. கன்சிஸ்டன்சி இருக்கணும், உருப்படியாக செய்யணும், கரெக்டாக செய்யணும், ப்ரொஃபஷனலாக செய்யணும். இல்லையா நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யணும். புத்திசாலிங்க எப்போவுமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உடம்பையும் வருத்திக்க மாட்டாங்க, நேரத்தையும் வேலையும் பண்ண மாட்டாங்க. சிம்பிள், வாட் இஸ் சிம்பிள், சிம்பிள் தான், அதுதான் மேற்கொள்வாங்க. அதனால் உணவு பழக்கங்களை மாற்றுங்க, உங்கள் உணவு வாயை கட்டுப்படுத்துங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். பெருசாக வந்து மெனக்கெட்டு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. ஒரு ப்ரோட்டீன் பவுடரோ ஒரு கலப்படமான ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறாங்கிற பேரில் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு டயட் இருக்கிறேன், அந்த டயட் இருக்கேன், இந்த டயட் இருக்கேன்னு சொல்லி டயட் இருந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கல்லீரல் பிரச்சனை வந்து பித்தப்பை பிரச்சனை வந்து மருத்துவத்துக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த அனுபவம் எனக்கு உண்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த உடல் எடையை குறைக்கணுன்றது தான் யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சு. ஸோ என்ன ஃபாலோ பண்ணால் உடம்பு எப்படி ஹெல்த்தியான முறையில் குறைக்கலாம்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.